அதிமுகக்கும் பாஜகவுக்கும் இனிமே எந்த சம்பந்தமுமே இல்ல. அம்மையார் ஜெயலலிதா சொன்னதை பத்தி உங்க கருத்து என்ன? குஜராத்தில் இருக்கும் அந்த மோடியா இல்லை தமிழ்நாட்டை ஆளும் இந்த லேடியா? தப்புங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. பிஜேபிக்கு எங்களுக்கு ஆகாதுன்னு யாருங்க சொன்னா? மோடி எங்கள் டேடி எங்க கட்சி எம்எல்ஏவே பேசியிருக்காரு. சோ அந்த அம்மா மோடியை இந்த லேடியான்னு கேட்டு பாஜக காரங்களை ஓட விட்டுச்சு. கரகத்தை இவங்கள பாத்தியா? அடிமை கூட்டம் வேற எப்படிங்கக்கா இருக்கும்? இவங்கள கேஸ்ல இருந்து காப்பாத்திக்க நீட்ன பேப்பர்ல எல்லாம் கையெழுத்த போட்டு இன்னும் எத்தனை சிக்கலை பண்ணி வச்சிருக்காங்களோ தெரியலக்கா. தமிழ்நாட்டை வஞ்சிக்க மோடி அரசாங்கம் திட்டமிடுகிறது. எந்த ஒரு காலத்திலும் உதய்மின் திட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த நான் அனுமதிக்கவே மாட்டேன். நம்ம ஒத்துக்கவே மாட்டேன்னு சொன்ன விஷயத்துக்கு இந்த ஓபிசி தங்கமணியை அனுப்பிச்சுட்டு கையெழுத்து போட வச்சுட்டு ஊர் சாத்தியெல்லாம் சீரழிக்க விட்டுட்டு மண்ணை காப்பாத்துறோம் மக்களை காப்பாத்துறோம் எப்படிதான் ஊருக்குள்ள வெளியே வராங்களோ. என் ரத்தத்தின் ரத்தங்களாகிய அன்பு உடன்பிறப்புகளே, திருக்கோயில் நிதியில் இருந்து கல்லூரிகளை துவங்க திட்டமிட்டிருக்கிறேன். கட்சி பேர்ல அண்ணாவை வச்சுக்கிட்டு காலேஜ் கட்டுறதெல்லாம் தப்புங்கிறாங்க. அநியாயமா இருக்கு இல்லக்கா? எழுதி கொடுக்கறவங்க கொடுத்தாலும் பேசுறவங்களுக்கு கொஞ்ச நாள் புத்தி வேண்டாம். எழுதி கொடுக்கறத ஒழுங்கா பேசு, இல்லன்னா கேச போடுவாங்கிறாங்க. ஆனின் தொடர்ந்து 30 மாசமா 1,16,00,000 குடும்பத்துக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு வராரு. இந்த அடிமை கூட்டம் பேசுனது பாத்தியா? ஏமாத்து வேலைங்க. தமிழ்நாட்டுல எத்தனை கோடி குடும்பம் இருக்குது? எல்லாத்துக்கும் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதுனா தமிழ்நாட்டோட நிதி நிலைமை என்னங்க ஆகுறது? ஸ்டாலின் எதையோ சும்மா சொல்லிட்டு இருக்கிறாருங்க. ஸ்டாலினால மாசம் 1000 ரூபாய் கொடுக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டோட நிதி நிலைமை அப்படி இருக்குன்னு சொன்ன எடப்பாடி 2021 தேர்தலப்ப நான் ஜெயிச்சா 1500 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னாரு. 2021ல நாங்களும் தான் மாசம் 1500 ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தோம். நீங்க 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 1500 ரூபாய் விட்டுட்டீங்களே. மாதம் 1500 ரூபாய் தரேன்னு சொல்லியும் மக்கள் உங்களை தோக்க வச்சிருக்காங்கன்னா அப்ப அவங்க ஆளுமை திறன் மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அந்த அம்மாவும் வளர்த்தெடுத்த அதிமுகவுக்கு இப்படி ஒரு தலைமையா? இந்த அம்மா மட்டும் இருந்திருந்தா இந்த அடிமை கொடுத்த கண்ணுலயே அடிச்சு கொண்டிருக்கோம். எம்ஜிஆர் மட்டும் இருந்திருந்தா என் அன்பு நம்பர் கலைஞரோட பையன் ஸ்டாலின் என்னோட ஓட்டுனே சொல்லியிருப்பாரு.